மகரம் ராசி குருப்பெயர்ச்சி பலன்கள் 2026 மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் படியும், ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணிதம் பஞ்சாங்கம் அடிப்படையிலும் குருப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், சந்திரனுடைய திருவோணம் நட்சத்திரம் 4 பாதங்களும், செவ்வாயினுடைய அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களும் இருக்குது. உங்களுக்கு இப்போ ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பார்த்தீங்கன்னா, சனி 3ஆம் இடத்துல இருக்குது. இந்த சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் 7.5 சனி நடந்துட்டு இருந்தது. அதாவது இந்த 2026 மார்ச் மாதம் வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ தான் உங்களுக்கு 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடந்திருக்கு. திருக்கணிதம் அடிப்படையில் ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடியே சனி பயிற்சி நடந்திருக்கு. இப்போ வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 2026 மார்ச்சில் தான் 7.5 சனியை முடிஞ்சிருக்கு. 7.5 சனி என்பது 7.5 ஆண்டுகள் நீங்கள் சனியோட கொடூர பிடியில் இருந்து ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு கஷ்டங்கள்னால் அந்த 7.5 சனி காலத்தில் உங்களுக்கு தொழிலில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம், பணப்பிரச்சனை வந்திருக்கும், குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கும், சொத்து பிரச்சனை வந்திருக்கும். சில பேருக்கு 7.5 சனி காலத்தில் விபத்துகள் ஏற்பட்டிருக்கும். இப்படி நிறைய பிரச்சனைகள் இந்த மகர ராசியில் உள்ள நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, அவங்கவுங்க பிறந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ அந்த 7.5 சனி முடிஞ்சு உங்களுக்கு சனி யோகம் நிறைய அதிகமாக யோகத்தை தரக்கூடிய 3ஆம் இடத்துல, அதுவும் குரு பகவானுடைய சொந்த வீடு மீன ராசி, அந்த இடத்துல இப்போ வந்திருக்கு. வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் ஒரு 2.5 வருஷம் அந்த இடத்துல தான் அந்த சனி இருந்துட்டு உங்களுக்கு யோகத்தை தரப்போகுது. 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு. இந்த ராகு இந்த 2026 கடைசி வரைக்கும், டிசம்பர் வரைக்கும் அந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 2026 கடைசியில் ராகு இது பயிற்சி வரும். பயிற்சி வரும்போது 2ல் இருக்கக்கூடிய ராகு 1ஆம் இடத்துக்கு உங்கள் ராசியில் வந்துடும். கேது இப்போ 8ல் இருக்குது. 8ல் இருக்கக்கூடிய கேது 7ஆம் இடத்துக்கு வந்துடும். இப்போ இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல மிதுன ராசியில் கடன் நோய் வம்பு வழக்கு, அந்த இடம் உங்களுக்கு 6ஆம் இடம் கடன் நோய் வம்பு வழக்குகளை அந்த சொல்லக்கூடிய அந்த 6ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ 7ஆம் இடத்துக்கு வருது. இது வரைக்கும் குரு பகவான் 6ல் இருந்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள், பணப்பிரச்சனை வந்திருக்கும், தொழிலில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். சில பேர் உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் போய் படுத்திருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை, கோர்ட்டு வம்பு வழக்கு, இந்த மாதிரி அடிதடி வம்பு வழக்கு, இந்த கேஸ் எல்லாம் சில பேருக்கு வந்திருக்கும். இப்படி 6ல் குரு இருந்த வரைக்கும் உங்களுக்கு அதனால நிறைய பிரச்சனைகள். இப்போ அந்த இடத்துலேருந்து விலகி உங்களுக்கு 7ஆம் இடத்துல திருமணத்தை சொல்லக்கூடிய திருமணம், கணவன் மனைவி, குடும்பம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய அந்த 7ஆம் இடத்துல குரு பகவான், அதுவும் உச்ச குரு. அதாவது குரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடக ராசியில் உச்சமாகும். உச்சம் என்பது சாதாரண குரு பகவானுடைய அந்த பார்வையை விட உச்ச குருவினுடைய பார்வை பல மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு பார்வை. அப்போ கடகராசியில் உங்களுக்கு 7ஆம் இடத்துல அந்த குரு இப்போ வருவது மிகப்பெரிய ஒரு யோகம். இந்த குரு பயிற்சி ஒரு பொதுவாக எல்லா ராசிகளுக்குமே இது யோகத்தை தான் கொடுக்கும். ஆனாலும் ஒரு 6 ராசிகளுக்கு மட்டும் இது அதிகப்படியான யோகத்தை கொடுக்கும். அந்த 6 ராசிகளில் மிகவும் அதிகமான பலன்களை, யோக பலன்களை பெறக்கூடிய ராசி மகர ராசி. ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் மட்டும் கிடையாது, சனியும் உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு இப்போ அந்த சனி 3ஆம் இடத்துல மிகவும் யோகத்தை தரக்கூடிய அந்த அமைப்பில் தான் வந்திருக்கு. ராகு கேதுக்கள் மட்டும்தான் கொஞ்சம் மோசமான இடம். மற்ற இந்த சனியும் குருவும் நிறைய யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் வருவதனால அதிகப்படியான இந்த குரு பயிற்சி, இந்த சனி பயிற்சி நடந்து முடிஞ்ச சனி பயிற்சியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு 90% அதிகமான யோகங்களை தரக்கூடிய அமைப்பில் தான் மகர ராசியில் உள்ள நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு 90% இந்த குரு பயிற்சியும் நடந்து முடிஞ்ச சனி பயிற்சியும் உங்களுக்கு அதிகமாக யோகங்களை தரப்போகுது. அப்போ இப்போ கடக ராசியில் குரு 7ஆம் இடத்துல உங்களுக்கு உச்ச குருவாக வந்திருக்கு.
பொதுவாக வந்து குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடங்கள் தான் அதிகமாக யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறை உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல கடகராசியில் இருக்க அந்த குரு வரும்போது கடகராசி மூலமாகவும் 7ஆம் இடம் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய யோகங்கள் கிடைக்க போகுது. அது பார்க்குற பார்வை இடங்கள் அது எந்தெந்த இடங்களை பார்க்கணுன்னா 5, 7, 9 3 பார்வைகளும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கும். அடுத்தது குரு பகவானுடைய இன்னொரு பார்வை உங்கள் ராசியை பார்க்கும். உங்கள் ராசி என்பது உங்களை குறைக்கும், உங்கள் குடும்பத்தை குறைக்கும். அடுத்தது குரு பகவானுடைய இன்னொரு பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் மூலமாக உங்களுக்கு வந்து திருமணங்கள் இதில் வந்து மிகவும் விசேஷமான இந்த ஒரு யோகம் என்னன்னா 7ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கும்போது அதுவும் வந்து அந்த குரு பகவான் யாருடைய குருவுக்கு மிகவும் ஒரு நெருங்கிய நட்பு கிரகமான சந்திரனுடைய வீடு கடகராசி. அப்போ நட்பு கிரகத்தின் வீட்டில் குரு உச்சமாக இருப்பது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். அப்போ 7ஆம் இடத்தின் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இளம் வயதில் திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு ஆண்கள் பெண்கள் கண்டிப்பாக திருமணங்கள், அதுவும் வந்து நீங்கள் விரும்புகிற மாதிரி திருமணம் நடக்கும், நீங்கள் விரும்புகிற மாதிரி வரன்கள் அமையும். அப்போ இளம் வயதில் திருமணத்திற்காக இருப்பவங்களுக்கு அவர்கள் ஆசைப்படுற மாதிரி திருமணங்கள் நடக்கும். இன்னும் சில பேர் பார்த்தீங்க, இன்னும் நிறைய பேர் வந்து ஒரு 40 வயசு 45 வயசு ஆனாலும் திருமணங்கள் நடக்காமல் தடைப்பட்டு கொண்டு இருக்கும். ஏதாவது தடைகள் ஏற்பட்டு திருமணங்கள் ஆகாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு கூட அதாவது திருமணமே ஆகாமல் ரொம்ப வருஷமாக ஆகாமல் தடைப்பட்டு அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த 7ஆம் இடத்துல குரு உச்சமாக வரக்கூடிய இந்த டைமில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு கொஞ்சம் முயற்சிகள் பண்ணிங்கன்னா தாமத திருமணமும் ஈஸியாக உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ திருமணங்கள் தடைப்பட்டு போன திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை, ஒரு அன்பு, பாசம். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து டைவர்ஸ் கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியாதுன்னா டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு கூட அவங்க மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு யோகமான டைம் தான் இது. அப்போ திருமணங்கள் நடக்கும், குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சி ஏற்படும், கணவன் மனைவி ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். இப்படி நிறைய பிரச்சனைகள் அந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் மூலமாக. இப்போ அதுக்கு 3 பார்வை 5, 7, 9 3 பார்வைகளும் வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குது, லாபஸ்தானம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் மூலமாக அதிகப்படியான வருமானம் கிடைக்கும். 2வது, இந்த காலகட்டத்தில் வந்து புதுசாக தொழில் தொடங்கலாம். தொழில் தொடங்குவதற்கான இருந்த தடைகள் எல்லாமே விலகி போச்சு. நீங்கள் உங்களுக்கு இப்போ இருக்கிற தொழிலில் பெரிய அளவில் வருமானம் இல்லைன்னா அதை விட்டுக்கிட்டு வேறு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு தொழில் தொடங்கி அதில் வந்து நல்ல வருமானத்தை ஈட்டலாம். தொழிலில் வந்து அதிகப்படியான முதலீடுகளை போட்டு இன்னும் பெரிய அளவில் பண்ணலாம். இப்படி தொழிலில் நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதில் எந்த தடைகளும் கிடையாது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 சனி நடந்த காலத்துலலாம் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் தொழில் மூலமாக. இனிமேல் அந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே விலகி போயாச்சு. நீங்கள் வந்து குரு பகவான் உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பில் இருக்கிறதுனால மகர ராசியில் உள்ளவங்க புதுசாக தொழில் தொடங்கலாம், தொழிலில் விரிவாக்கம் பண்ணலாம், அல்லது ஒரு தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். அது எல்லாமே நல்ல யோகமான அமைப்பில் தான் இருக்குது. அப்போ அதன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலமாக நிறைய வருமானம், பல வழிகளில் பணம் வருவதற்கான அமைப்பு, கையில் வந்து தாராளமாக பணம் புழங்குவதற்கான ஒரு யோகமான டைம் தான் இப்போ இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய இன்னொரு பார்வை உங்கள் ராசியை பார்க்கும். ராசி என்பது உங்களை குறிக்கும், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை குறிக்கும். அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 7.5 ஆண்டுகளாக 7 சனியின் பிடியில் இருந்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்காமல் தடைபட்டு போயிருக்கோம். குடும்பத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்காமல் போயிருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்கு திருமணம் நடக்காமல் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான மிகவும் ஒரு அருமையான ஒரு காலம்தான் இந்த குருப்பெயர்ச்சி மூலமாக வரப்போகுது. நிறைய உங்களுக்கு வந்து குடும்பத்தில் உள்ள சகோதரங்களுடைய சப்போர்ட்டு கிடைக்கும், அம்மா அப்பாங்களுடைய சப்போர்ட்டு கிடைக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும்.
மனசில் ஒரு தெளிவு, ஒரு நல்ல தன்னம்பிக்கை, ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்கள் செய்கிறது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக அமையும் இந்த குரு பயிற்சி மூலமாக. இந்த குரு பயிற்சி, இந்த குரு பகவானுடைய இன்னொரு பார்வை வந்து 3ஆம் இடத்தை பார்க்குது, முயற்சி ஸ்தானம். அப்போ நீங்கள் இந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது மனசில் ஒரு தைரியம் வரும். முதல்ல இது வரைக்கும் கடந்த 7.5 ஆண்டுகளாக நீங்கள் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து நிறைய தடைகள் ஏற்பட்டிருக்கும், பல பிரச்சனைகள் பார்த்துருப்பீங்க, அலைச்சல்கள் ஏற்பட்டிருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அது எல்லாமே விலகி, தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு அந்த 3ஆம் இடம் வலுவாக இருப்பது காரணமாக நீங்கள் என்ன முயற்சி பண்ணால், ஒரு தொழிலுக்கு முயற்சி பண்ணால் அது உங்களுக்கு யோகமாக அமையும். ஒரு வேலைக்கு கவர்மெண்ட் வேலை அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு சரியாக அமையும். நல்ல யோகம் கிடைப்பதற்கான அந்த அமைப்பு தான் இருக்குது. மனசில் ஒரு தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும். என்ன வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். அவ்வளவு ஒரு யோகமான அமைப்புகளில் தான் இந்த குருவும் இந்த சனியும் இப்போ நல்ல ஸ்தானத்தில் வந்துருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வந்து சொத்துக்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய நல்ல யோகமான டைம். பணம் தாராளமாக வரும். கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தமே வராது. இது நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு பணம் உங்கள் கையில் தாராளமாக வரும். சொந்தமாக வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு யோகம், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம், இப்படி எல்லாமே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள். இது வரைக்கும் கடந்த 7.5 ஆண்டுகளாக தடைப்பட்டு எதுவுமே நடக்காமல் இருந்த காரியங்களை எல்லாம் இனிமேல் வந்து படிப்படியாக உங்களுக்கு எல்லாம் கைகூடி வருவதற்கான ஒரு யோகமான கிரக பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. மார்ச் மாதம் நடந்த சனி பயிற்சி எல்லாமே நல்ல யோகமான அமைப்பில் தான் இருக்குது. மிகவும், அதாவது 12 ராசிகளிலே அதிகப்படியான யோகங்களை பெறக்கூடியது இந்த குரு பயிற்சி மூலமாக மகர ராசியில் உள்ள நீங்கள் தான். நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உங்களை தேடி நிறைய யோகங்கள் வரப்போகுது. வாய்ப்புகள் தேடி வரும். வரக்கூடிய வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி மூலமாக நிறைய யோகங்கள் கிடைக்கும். உங்கள் பிறந்த ஜாதகத்தில் வந்து இந்த குரு பகவான் சனி எல்லாம் உங்களுக்குன்னு ஒரு நல்ல யோகமான அமைப்பில் இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறமா இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான யோகம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா புகழின் உச்சியில் போவதற்கான ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறமா இருக்கான். ஏன்னா குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால அதனுடைய பவர் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இது. ஒரு 1000 வால்ட் பல்பு மாதிரி. நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கிற உங்கள் மீது அந்த குரு பகவானுடைய பார்வை படும்போது எல்லாமே, அதாவது எதெல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்ததோ அது எல்லாமே விலகி உங்களுக்கு எல்லாமே கைகூடி வருவதற்கான, எல்லாமே உங்களுக்கு யோகமாக நடப்பதற்கான ஒரு அம்சம்தான் இப்போ நடைபெற இருக்கின்ற இந்த ஜூன் மாதம் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி. இதை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். முதல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக புகழின் உச்சியில் கொண்டு செல்வதற்கான ஒரு அமைப்பு, ஒரு யோகம்தான் இப்போ வரப்போகுது. கண்டிப்பாக நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் நல்லா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.